நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்மளை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க சொன்னோம். நீர் எங்களோடு பேசும். உம்முடைய நாமம் மட்டும் மகிழட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற இருக்கிற சபை 5வது சபை, சர்தை சபை. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம். நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, சர்தை சபையை குறித்து ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? நீ விழித்துக் கொண்டு இருக்கிற அப்படின்னு எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆனா நீ எப்படி இருக்கிற? செத்து போய் இருக்கிற இல்லையா? சபையை பார்க்கும்போது விழித்துக் கொண்டு இருக்கிறது போல தெரியுது. ஆனா கிரியைகளை பார்க்கும்போது செத்து போனது மாதிரி தெரியுது. ஏன்னா உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்னால நிறைவு உள்ளவைகளா நான் பார்க்கல. அப்ப நிறைவு இல்லாத கிரியைகள், அப்ப கிரியையே இல்லை இல்லையா? அந்த கிரியை இல்லாத குறித்து தான் இந்த சர்தை சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். முதல்ல நம்ம நீங்க சொன்ன மாதிரி முதல் சபை எபேசு சபை, ஆதியிலிருந்து அன்பை விட்ட சபை. 2வது சபை சிமர்னா சபை, உபத்துவத்துக்கு உள்ளான சபை. 3வது பெர்கமோ சபை, அது மனம் திரும்ப வேண்டிய சபை. 4வது தியத்ரா சபை இல்லையா? அது கள்ள தீர்க்கதரிசியை கொண்ட சபை. இந்த 4 கரைகளை தியானித்தோம். இன்னைக்கு 5வது சர்தை சபை. இந்த சபை எப்படிப்பட்ட சபை அப்படின்னா, அயர்ந்த நித்திரையில் ஆழ்ந்து போற சபை, அல்லது அயர்ந்த நித்திரையில் அப்படியே தூங்கி போற சபை. அயர்ந்த நித்திரை பண்ணனா அந்த சபை ஒரு நாள் என்ன செய்யாது? எழும்போது இல்லையா? இப்ப சபை படுத்துட்டு அப்படின்னா எதை சொல்லுது? எதை நம்ம நினைக்கிறோம்? நம்ம தான் சபை விசுவாசிகள் தான் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா? ஒரு சபை வளர்ச்சிக்கு நம்ம சரியில்லை அப்படின்னு சொன்னா அந்த சபை என்ன செய்யும்? படுத்துரும். அப்போ ஆவிக்குரிய ஜீவத்துல சபை விசுவாசிக்கு கொஞ்சமாவது என்ன செய்யும்? ஒரு வளர்ச்சி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சபை என்ன செய்யணும்? அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் கூட உங்களுடைய கிரியையை நிறைவு உள்ளவர்களாக நான் பார்க்கலையே. ஏன்னா இந்த திருச்சபை கிபி 1514-17 ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை. நீங்க நல்ல தெரிஞ்சு வச்சுக்கங்க. கிபி 1517 இந்த சர்தை சபை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சர்தை என்று சொன்னால், இன்னும் வருஷத்துல கிளியர சொன்னா 31/10/1517. சரியா? சரி, இந்த சர்தை என்றால் என்ன அர்த்தம்? நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். சர்தை என்றால் மீதியா இருப்பது அல்லது சந்தோஷத்தில் அதிபதி என்று பொருள். சந்தோஷத்தில் அதிபதி என்று பொருள். இப்ப அந்த சபைக்குள்ள சந்தோஷம் இருக்கணும், இல்ல எல்லாம் மீதியா இருக்கணும், அல்லது தப்பித்துக் கொள்ற திருச்சபையா இருக்கணும். ஆனா அந்த திருச்சபைக்குள்ள என்ன இல்லை? கிரியே இல்லை இல்லையா? தேவனுக்கு அது பிரியமாவும் இல்லை. இப்படிப்பட்ட சபையை முதல் எங்க இருக்கும் அப்படின்னு நம்ம தியானிக்கணும். ஏன்னா நமக்கு நல்ல டைம் இருக்குது, அதனால தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சர்தை பட்டணம் எங்க இருக்கிறது அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்தை பட்டணம் தியத்ரா பட்டணத்திற்கு தென்கிழக்கு பகுதியில 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது.
இந்த 30 மைல் தொலைவில் இருக்குது. 30 மைல்னா எத்தனை கிலோமீட்டர்? 45 கிலோமீட்டர். ஒரு மைல் கணக்கு 1.5 கிலோமீட்டர். சரியா? அப்ப 2 கிலோமீட்டர் அப்படின்னா 2 மைல் அப்படின்னா 3 கிலோமீட்டர் வரும். இப்போது 30 கிலோமீட்டர் மைல், 30 மைல்னா 45 கிலோமீட்டர். சரி, இந்த சர்தை பட்டணம் 45 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் வியாபார ஸ்தலமா இருந்தது. இந்த சர்தை பட்டணத்துல 5 முக்கியமான நெடுஞ்சாலைகள் அந்த நாட்கள என்ன செய்தது? கிராஸ் பண்ணி போனது. சரியா? கிபி 1517 இந்த பட்டணத்துல அப்படிப்பட்ட நெடுஞ்சாலைகள் இருந்தது. சரியா? இப்ப நெடுஞ்சாலை இருக்கிற பகுதியில வியாபார ஸ்தலமும் நிறைய இருந்தது. இன்னும் சொல்ல போனா இந்த சர்தை பட்டணம் லீடியா என்கிற தேசத்துக்கு தலைமை நகரமாக இருந்தது, தலைமை பட்டணமாக இருந்தது. இந்த லிடியா பட்டணத்துக்கு விளக்கமா பார்க்கணும்னா இப்ப இருக்கிற துருக்கிக்கு மேற்கு மாகாணங்களாக காணப்பட்டது. சரியா? மேற்கு மாகாணத்துல 3 பேர் இருக்கு. என்னன்னா, ஒன்று உசாக், இன்னொன்னு மாரிசா, மூணாவது இஸ்மீர். இவங்கெல்லாம் இரும்பு ராஜ்யம் என்று அழைக்கப்படும், இரும்பு கால ராஜ்யம். அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்க இருந்த பட்டணத்துக்கு இந்த லிடியா என்று பெயர். அந்த லிடியாவுக்கு சர்தை பட்டணம் தலைமையிடமாக இருந்தது. இங்க என்ன மொழி பேசுவாங்க மக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனத்தோலிய மொழி. அனத்தோலிய மொழி. இந்த அனத்தோலிய மொழி அப்படின்னா கிரேக்கர்கள் பேசுகிற மொழி. சரியா? கிரேக்கர்கள் பேசுகிற மொழி. ஒருவேளை ரோமர்களும் பேசி இருக்கலாம், தெரியாது. ஆனா இந்த பட்டணம் கிமு 20வது ஆண்டுல இந்த பட்டணம் அழிந்தது. எப்படி அழிந்ததுன்னா, நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி நிமித்தம் இந்த பட்டணம் என்ன செய்தது? அழிந்தது. அழிந்த பட்டணத்தை இனிமே என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அங்க கிறிஸ்தவர்களே இல்லை. சரியா? கிறிஸ்தவர்களே இல்லை. ஆனால் ஒரு சில சின்ன சின்ன குடிசைகள் அங்க அந்த சமயத்தில் இருந்தது. அந்த குடிசைகள் இருந்தாலும் அந்த பட்டணத்துல எப்படியாவது அந்த பட்டணத்தை உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது? அந்த நாட்டுல திபேரி ராயன் என்று சொல்லக்கூடிய மன்னன், அரசன் அதை ஆண்டு வந்தார். ஆண்டு வந்த காலத்துல 5 ஆண்டுகளுக்கு கட்டக்கூடிய வரிகளை, நம்ம வரி கட்டுறவங்கள ஆண்டுக்கு ஒரு நாள், அதே மாதிரி அவன் அந்த வரிய 5 ஆண்டுக்குள்ளாக வரிய எல்லா ஜனங்களுக்கும் வரி வசூலித்து அந்த பணத்தை வைத்து என்ன செஞ்சார்? சர்தை பட்டணத்தை கட்டினார். சரியா? அப்பதான் சர்தை பட்டணம் முழுமை அடைந்தது. அழிந்த பட்டணத்தை கட்டினவன் திபேரி ராயன் என்ற அரசன். சரி, அந்த சர்தை பட்டணத்துக்கு அழிவுக்கு என்ன காரணம்? நமக்கு தெரியுது, பூமி அதிர்ச்சி வந்தது அப்படிங்குது. ஆனா பூமி அதிர்ச்சி வரட்டும், அழியட்டும். ஆனா பட்டணத்தை ஆளுகை செய்கிறவர்கள் என்ன செய்யணும்? பட்டணத்தை குறித்த கருத்தனை இருக்கணும், இல்லையா? இந்த பட்டணத்தை எப்படி இருக்கு, கட்டடங்கள் நல்லா இருக்கா, எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க, அதுல எத்தனை லட்சம் இருக்காங்க, என்னெல்லாம் இருக்குன்னு கரிசனை என்ன செய்யணும்? வேணும். ஆனா இவங்க நம்ம பட்டணம் தானே, நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அஜாக்கிரதையா இருந்தார்கள். இந்த அஜாக்கிரதை தான் இந்த பட்டணத்தின் அழிவுக்கு முதல் காரணம். இப்ப பாருங்க, இந்த முதல் காரணம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த சர்தையில கிரீசஸ் அப்படிங்கிற அரசன் இருந்தார். நீங்க பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்தை பட்டணத்துல கிரீசஸ் அப்படிங்கிற மன்னன் ராஜா என்ன பண்றாரு? பெர்சியா மன்னன்கிட்ட, பெர்சியா ராஜா கோரேஸ் கிட்ட யுத்தத்துக்கு போறாரு. சரியா? யுத்தத்துக்கு போறாரு. இந்த கோரேஸும்
இந்த சந்தையை எப்படியாகிலும் பிடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு முயற்சி எடுக்கிறார். ஆனா சந்தை பட்டணத்தை என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க முடியல அப்படின்னா 1500 அடி உயரம் உள்ள மலை, பெரிய மலை. அந்த மலையில 1500 அடிக்கு மேலாதாக இந்த சர்தை பட்டணம் சேர்ந்து இருக்கு. செங்கத்துல இருக்க பட்டணத்துக்கு புதுசா உள்ளவங்க என்ன செய்ய முடியாது, போக முடியாது இல்லையா? ஏற்கனவே தெரிஞ்சவங்க, அனுபவம் உள்ளவங்க தான் போக முடியும். சரி, இப்ப அந்த பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு கோரேஸ் ராஜா, அந்த கோரேஸ் மன்னன் என்ன செய்யறாருன்னா 14 நாட்கள் முகாம் போடுறாரு. டென்ட் அடிச்சு அங்கே உட்காரு. எப்படி ஆகிலும் இந்த நாட்கள்ல இந்த பட்டணத்தை என்ன செய்யணும், பிடிச்சிடணும் அப்படின்னு அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆனா 14 நாள் ஆகியும் எந்த வழியில உள்ள போறது, எந்த வழியில மேல போறது, இவங்களை எப்படி அட்டாக் பண்றது, அரெஸ்ட் பண்றதுன்னு கோரேஸ் மன்னனுக்கு தெரியல. அப்போ கோரேஸ் என்ன செய்யறாருன்னா ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. இந்த கோட்டைக்குள்ள செல்லக்கூடிய வழியை கண்டுபிடிப்பவனுக்கு பரிசு கொடுக்கப்படும். இந்த கோட்டைக்குள்ள, எந்த கோட்டைக்குள்ள, மலையில இருக்கிற சர்தை பட்டணத்துக்குள்ள போவதற்குரிய வழியை கண்டுபிடிக்கிறவனுக்கு பரிசு கொடுக்கப்படும் என்று கோரேஸ் சொல்லிட்டார். இப்ப கோரேஸ் சொன்ன நேரத்துல என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டணத்து ஒரு போர் வீரன், சர்தை பட்டணத்துல உள்ளவன், அவனுடைய தலைப்பாகை தலையில இருந்தது என்ன செய்தது, கீழே விழுந்துச்சு. தவறி கீழே விழுந்த உடனே அவன் இறங்குறான். அந்த பட்டணத்துல இருந்து வழிய கண்டிப்பா எப்படி காமிக்கிறார் பாருங்க. அந்த வழிய அவன் பாறைக்கு இடையில இறங்கி எங்கெல்லாம் போறானோ அத கோரேஸ் மன்னுடைய ஆட்கள்ல ஒரு போர் வீரன் என்ன செய்தான், அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். எந்த வழியில போறான், எப்படி போறான் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருந்தோட சரி இதுதான் வழி நமக்கு அப்படின்னு கிமு 549 இந்த கோரேஸ் மன்னர் தன்னுடைய படைவர்களோடு சென்று அந்த பட்டணத்தை என்ன செய்தது, எந்த பட்டணத்தை, சர்தை பட்டணத்தை பிடிச்சாரு. சரியா? இந்த அஜாக்கிரதை இருந்தது யாரு, அந்த நாட்டு மன்னன் கிரீசஸ். சரியா? ஏன்னா இவ்வளவு தூரம் அவன் ஏறி வர அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தானா சரியான ஆளுகை செய்த மன்னன் அல்ல. சரி, கிமு 549 தான் அப்படி நடந்ததுன்னா ஒரு 300 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த பட்டணத்தை பெரிய அந்தியோகஸ் அப்படிங்கிறவன் திருப்பி அந்த பட்டணத்தை நினைச்சிருக்கான். கிமு 218 அவரு அதே போல அந்த பட்டணத்தை பிடிச்சாரு. இப்போ 2 ராஜாக்கள் பட்டணத்தை திருப்பி கேப்சர் பண்ணுனா அந்த பட்டணம் எதுக்காகும், பட்டணத்து மக்கள் எப்படி இருப்பாங்க, அஜாக்கிரதையா தான் இருப்பாங்க இல்லையா? ஏன்னா ராஜா சரியில்லை, அதனால அந்த பட்டணம் பிடிக்கப்பட்டு போனது. அதுக்கப்புறம் தான் இப்படியே போய் தான் கிமு 20 அந்த பட்டணம் பூமி அதிர்ச்சி வந்து அழிவும் செய்யுது. சரி, இப்ப இந்த இடத்துல திருச்சபை எப்படி ஆரம்பித்தது, சர்தை பட்டணம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சைதையில யார் ஊழியம் செய்தது, எப்படி திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது, இந்த இடத்துல ஊழியம் செய்து யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பவுல். இந்த இடத்துல ஊழியம் செய்தது அப்போஸ்தலனாகிய யோவான். யோவானுக்கு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்து சர்தை பட்டணத்துல ஊழியம் செய்ய ஆண்டவர் அவரை பயன்படுத்துறார். இப்ப யோவான் மூலமாக இதுல ஒரு திருச்சபை உருவாகுது. ஆனா திருச்சபை உருவாக்கப்பட்டது, இத வேத பண்டிதர்கள் இந்த திருச்சபை குறித்து என்ன சொல்றாங்கன்னா, முதலாக யோவானுடைய ஊழியத்துல ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை சர்தை திருச்சபை.
இந்த சர்தை திருச்சபையில நிறைய விசுவாசிகள் என்ன செய்யறாங்க, வராங்க. அப்ப முதலாக யோவானுடைய ஊழியத்துல ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை எது? சர்தை திருச்சபை. ஏன்னா மற்ற திருச்சபையில பவுல் ஊழியம் செய்து ஆரம்பிச்சிருக்கிறாரு, நீங்க மறந்துடக்கூடாது, அதனால கேட்டேன். சரியா? இந்த திருச்சபைய யோவான் ஊழியம் செய்து ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை. அதே வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளுக்கும், சரியா, அவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கும் அந்த சபையில தான், பட்டணத்துல தான் முதல் என்ன செய்தது, எதிர்ப்புகளும் இருந்தது என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட மக்களும் அங்கதான் இருக்காங்க. முதல் எதிர்ப்பு கொடுத்தவங்களும் அங்கதான் செய்றாங்க, நிறைய இருக்காங்க. சரியா? இப்படிப்பட்ட பட்டணத்துல ஒரு சீர்திருத்த இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. யார் ஆரம்பிக்கிறான்னா, மார்ட்டின் லூதர் ஆரம்பிக்கிறாரு. சரியா? கிபி 16வது நூற்றாண்டுல 16வது நூற்றாண்டுல சீர்திருத்த கொள்கையை உள்ள கொண்டு வர ரோம திருச்சபை, கிரேக்க திருச்சபை இதெல்லாம் செய்யணும், சரி செய்யணும் அப்படின்னு உள்ள கொண்டு வர. என்னதான் சீர்திருத்த இயக்கங்கள் உள்ள இருந்தாலும் திருச்சபை தானாக திருந்தாவிட்டால் அந்த திருச்சபை என்ன செய்யுது, வளரவே வளராது. நல்லா பாடலாம், பைபிள் நிறைய வசிக்கலாம், நிறைய ஜெபம் பண்ணலாம், நல்ல பிரசங்கங்களை பண்ணலாம், நல்ல பிரசங்கங்களை கேட்கலாம். ஆனா திருச்சபைக்கு ஒண்ணுமே பிரயோஜனமா இருக்கு இல்லையா? அப்ப திருச்சபையுடைய விசுவாசிகள் எப்படி இருக்கணும் இல்லையா? அந்த திருச்சபைக்கு சர்தை பட்டணத்துக்குள்ள என்ன இருந்தது, என்ன நடந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம்னா, அந்த குணாதிசயங்கள் என்னன்னா, இந்த சர்தை சபை பிராட்டஸ்ட் திருச்சபையோடு இணைந்த சபை. சர்தை சபை மட்டும் பிராட்டஸ்டன்ட் திருச்சபையோட இணைந்த ஒரு திருச்சபை. சரியா? இந்த சபையில அதாவது பட்டணத்துல இடிபாடு நடக்கும்போது நிறைய நாட்டு நாணயங்களை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த சர்தை பட்டணத்திலிருந்து எடுத்திருக்காங்க. சரியா? எடுத்தாலும் கூட அந்த புகழ்பெற்ற ஒரு பெண் தேவதை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அந்த தேவதையினுடைய பேர் என்ன? அர்த்தேமிஸ். அப்படிப்பட்ட பெண் தேவதையை வணங்கினால விக்கிரக ஆராதனையும் அந்த பட்டணத்துல என்ன செய்தது, இருந்துச்சு. அந்த பட்டணத்துக்கு அழிவை காரணமே தேவதைகளை வணங்குவதுதான் மெயின் இல்லையா? ஆனா அங்க வியாபார ஸ்தலம் இருக்குன்னு சொன்னால, பொண்ணு, வெள்ளி, ஜவுளி வியாபாரம், இப்படிப்பட்ட வியாபாரங்கள் நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல, இந்த மாதிரி கிழக்கு நாடுகள்ல ஜவுளி வியாபாரம் நிறைய நடக்கும். தேத்திர பட்டணத்துல பார்க்கும்போது ஒரு அம்மா ஜவுளி வியாபாரம் பார்த்தாங்கல்ல, யாரு? லீதியா இல்லையா? அதே மாதிரி இந்த பட்டணங்கள் ஜவுளி வியாபாரம், பொன், வெள்ளி, இதெல்லாம் வியாபாரம் நிறைய இருக்கும். வியாபாரம் நிறைய இருந்தாலும் இந்த பட்டணத்துல வர அந்த செழிப்பு இருந்தது குறைவாகி கொண்டே வந்தது இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு அரசனும் மாத்தி நாட்டை படிக்கும் போது எல்லாமே மாறிப்போம் இல்லையா? அந்த சூழ்நிலை இந்த சர்தை பட்டணம் இருந்த இடத்துல இருந்த செழிப்புலாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சர்தை பட்டணத்துக்கு சாட் அப்படின்னு ஒரு பெயர் வைத்தார்கள். சாட், சரியா? சாட் அந்த பெயர் வச்சுருவாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பட்டணத்துல நினைவு கூறுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா பழங்காலத்தில் உள்ள 2 கல் தூண் மட்டும் பெரிய தூணாக அந்த பட்டணத்துல இருந்துச்சு. அதுதான் பழங்காலத்துல பார்க்கக்கூடிய தூண்கள், வேற ஒன்றுமே அந்த பட்டணத்தில் இல்லை. சரி, அந்த பட்டணத்துல இருக்கிற திருச்சபைய இயேசு எப்படி அறிமுகம் செய்யப்படுகிறார்? திருச்சபைக்குள்ள இயேசு எப்படி அறிமுகம் செய்யப்படுகிறார்? நீங்க வாசிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம்
முதலாவது வசனம் வெளிப்படுத்தல் 3:1. சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடைகிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கும் செத்தவனாய் இருக்கிறாய். 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறது. 7 ஆவிகள் 7 நட்சத்திரங்கள். இப்ப 7 ஆவிகள் அப்படின்னா என்ன, 7 நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன? 7 நட்சத்திரங்கள் அப்படின்னா சபையை குறிக்கிறது, சபையின் தலைவரை குறிக்கிறது. சரியா? சபையின் தூதர்கள். அதனாலதான் சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது சொல்றாங்கல்ல முதல் வார்த்தையில. அப்ப 7 ஆவிகள் அப்படின்னா என்ன? அதாவது 7ங்கிற நம்பர் பரிபூர்ணமான நம்பர். அந்த பரிபூர்ணத்தை குறிக்கிறது. என்ன பரிபூர்ணம்? ஆவியானவருடைய பரிபூர்ணத்தை குறிக்கிறது. இந்த தேவன் யோவான் எழுதின சுவிசேஷத்துல நீங்க 3வது அதிகாரத்துல 34வது வசனத்துல பாப்பீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் பாத்தீங்கன்னா அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யாருக்கு? தேவன் தம்முடைய குமாரனுக்கு பரிசுத்த ஆவியானவரை, அந்த ஆவியை பரிபூர்ணமாக அளவில்லாத ஆவிகளாக அவருக்கு கொடுத்திருக்கிறார். சரியா? அந்த பரிசுத்த ஆவி ஆண்டவரிடத்துல காணப்பட்டது. சரியா? ஆண்டவரிடத்துல காணப்பட்ட அந்த பரிசுத்த ஆவிய கிரியைதான், அதாவது கிருபை வரங்களும் கனிகளும் கிடைக்கக்கூடிய திருச்சபையா இருந்தது. ஆண்டவன் அப்படிப்பட்டவராய் இருந்தார். ஆனா சபைக்குள்ள எல்லாமே இருக்கு, ஆனா என்ன இல்ல? ஆவியின் வரங்கள் இல்ல. சும்மா வர்றது ஆரம்பிக்கு வெள்ளிக்கிழமையானா 6:30 பிரேயர் மீட்டிங் அல்லது சர்வீஸ் போவோம் வரும் அப்படி இல்லாம அவங்க என்ன செய்யணும்? ஆவியானவரை உண்மையிலே பெற்றவர்களா இருக்கணும் இல்லையா? ஆனா அந்த திருச்சபையில் என்ன செய்யறத பரிதாபமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு காரணமே ஆவியானவருடைய வரங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆவியானவருடைய வரங்கள் இல்லைன்னா எவ்வளவு காலம் சும்மா கடமைக்கு ஆரம்பிக்கலாம் இல்லையா? வேதப்படத்தை நிறைய வாசிக்கலாம், நிறைய நேரம் பிரசங்கம் பண்ணலாம். ஆனா ஆவியானுடைய கிரியை இல்லாம ஒண்ணு என்ன செய்யுது? நடக்காது. அந்த சர்தை சபைக்கு பட்டணத்துக்கும் பரிதாபமான நிலை வர காரணம் இந்த ஆவியானவரை குறித்து அவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால்தான் அந்த சபையை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? குற்றம் சாட்டுகிறார். யோசித்து பாருங்களேன். ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற திருச்சபையில ஆண்டவரே சபையை குறித்து குற்றம் சாட்டுகிறார்னா அந்த திருச்சபை எப்படி இருக்கும்? அதனாலதான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்வதற்கு காரணம் என்ன? காலையில எத்தனை மணிக்கு சர்வீஸ்? 8:30 சர்வீஸ். எத்தனை மணிக்கு வரணும்? அட்லீஸ்ட் 8:15 உள்ள இருக்கணும் இல்லையா? நம்ம வர்றது 8:45 9:15 போகும்போது மட்டும் 10 மணிக்கே போயிடுதுன்னா ஒழுங்கு இருக்கா இல்லையா? இப்ப சீர்திருத்த கொள்கையை கொண்டு வந்தாலும் இயக்கத்தை கொண்டு வந்தாலும் அது என்ன செய்யுது? நடக்காது. எப்ப நடக்கும்னா ஒண்ணுமே கிடைக்காம போகும்போது பரிதாபமான நிலைக்கு வரும்போதுதான் யோசித்து பார்க்க சொல்லும். அப்படி திருச்சபையாக இந்த சர்தை திருச்சபை என்ன செய்தது? மாறிவிட்டது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறது? சபையை குறித்து உயிருள்ள சபையா இருந்தோம், நீ செத்த சபையா இருக்க இல்லையா? ஒரு வசனம், அழகான வசனம் உண்டு. சுகபோகமாய் வாழுகிறவன் உயிரோட செத்தவன். நீ எப்படி வாழலாம்? சுகபோகமா வாழலாம். யாருக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஆனா உயிரோட செத்தவன். அதுதான் இந்த திருச்சபை எப்படி ஆயிடுச்சு. சரியா? செத்த திருச்சபையாக மாறிட்டு. அதனால ஆண்டவருக்கு அதை பிடிக்கல. ஆவிக்குரிய திருச்சபையாக அல்ல. சில விசுவாசிகள் இருந்தாங்க, எல்லாருமே சொல்ல முடியாது. ஒரு சில விசுவாசிகள் என்ன எப்படிப்பட்டவர்கள் இருந்தாங்கன்னா உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள், ஆண்டவருக்கு பிரியமுள்ள விசுவாசிகளாக இருந்தார்கள்.
அவங்கதான் ஒழுங்கா பைபிள் வாசிப்பாங்க, ஒழுங்கா ஜெபம் பண்ணுவாங்க, ஒழுங்கா திருச்சபையில் நடக்கிற ஆராதனைக்கு வருவாங்க, உண்மையா ஆண்டவரை ஆராதிப்பாங்க. ஆனா இந்த திருச்சபை வெளியில என்ன செய்யுது? ஜீவன் உள்ள திருச்சபை போல இல்லையா? எல்லாரும் போய் அப்பா இந்த திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை, எவ்வளவு அழகா இருக்கு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வெளிப்புறத்தை காண்பித்தது தவிர உள்புறத்தை என்ன செய்யல, காண்பிக்கல. ஆண்டவர் என்ன செய்யறாரு? இருதயத்தை தான் என்ன செய்வாரு? வெளியில பாப்பாரா? மனுஷன் தான் எவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க இல்லையா? அழகான அங்கி போட்டு நீச்சல் நிற்கிறாங்களே, உள்ள எனக்கு இருக்கு ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பாரு. மனுஷன் வெளியே பார்க்கலாம், முகத்தை பார்க்கலாம் இல்லையா? ஆனா உள்ளக்குள்ள இருக்கிற இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. இதை யாருக்கும் என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. ஆனா இதுல நம்ம ஏற்கனவே பல சபைகள்ல பார்த்துக்கிறோம். சிமிரா சபையில, பெருகுமுக சபையில பார்த்துக்கிறோம். பாலக் கூப்பிட்டு, யார கூப்பிட்டு சபைக்கு சொன்னாங்க, பிள்ளையம்மை கூப்பிட்டு. அந்த பிரச்சனை அந்த சர்ச்சில் கிடையாது. இயேசுவினுடைய கள்ள துர்க்க தரிசனம் இந்த சபையில கிடையாது. விக்கிரக ஆராதனையும் இந்த சபையில கிடையாது. இதெல்லாம் இருக்க ஒழுங்க ஆராதனை, ஆனா ஆராதனை ஒழுங்கா நடைபெற்று, ஆராதனை ஒழுங்கா நடைபெற்றது. கரெக்டா டைம்னா டைம், அழகா ஆரம்பிக்கும், அழகா எல்லா பாட்டுகள் இருக்கலாம், வேத வசனங்களை வாசிக்கிறதா இருக்கலாம், பிரசங்க நேரமா இருக்கலாம், எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் போயிடுச்சு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஆவியானவருடைய வரங்களை கொஞ்சம் கூட மதிக்கவும் இல்லை. அதனால அந்த சபைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. காரணம் இந்த குற்றச்சாட்டை தான் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறாரு. அதனால இந்த சபைக்குள்ள அப்போ என்ன நடக்கணும், இந்த திருச்சபை எப்படி வரணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சர்தை சபைக்குள்ள நான் சொன்னல 31/10/1517 அப்பதான் மார்ட்டின் லூத்தர் ஜெர்மனியில் தேசத்துல இருக்கிற விட்டன்பர்க் தேவாலயத்துல 95 சட்ட விதிகளை வெளியில ஆணி அடித்து, அதாவது எழுதி தொங்க விட்டார். 95 சட்ட விதிகள். ஒரு திருச்சபை எப்படி இருக்கணும், வந்தவன கட்டிங்கள ஆராதனை முறைமை இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி மார்ட்டின் லூத்தர் என்ன செய்தாரு? 95 சட்ட விதிகளை எல்லா திருச்சபை மக்களும் பார்க்கக்கூடிய அளவிற்கு எழுதி ஆணி எடுத்து தொங்க விட்டார். இப்ப 95 சட்ட விதிகள் இருக்குன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்மளால அது வாசிக்க முடியாது. வாசிச்சுட்டு இது எதுக்கு எப்படி எழுதியிருக்காங்க, இது தேவையா அப்படின்னு பேசுவோம் இல்லையா? யார் எழுதினாரு? திருச்சபை மக்களுக்கு திருச்சபை ஒழுங்கா இருக்கணுங்கிறது தான் எழுதுறாரு. அப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. நான் அவர் எழுதாரு, மார்ட்டின் லூத்தருக்கு வேற வேலையே இல்லையா, அவருக்கு வேலை இருக்கிறது போய் தான் எழுதினாரு. நம்ம தான் வேலை இல்லாம எவனா எழுதுறாப்பா அப்படின்ட்டு நம்ம ஒன் சைடா என்ன செய்யறோம், போயிடும். இல்ல, அந்த சபை அப்போ ஆரம்பிக்கப்பட்ட அந்த முறைக்கு அப்புறம்தான் வசனங்கள் அந்த ஆலயத்துல திருச்சபையில வளர்ந்து பெருக ஆரம்பிச்சது. வேத வசனங்கள் அப்பதான் உள்ள நிறைய வருது சரியா? அது மட்டுமல்ல, பழைய சம்பிரதாயங்கள் இருக்கும், அந்த சம்பிரதாயங்கள் எல்லாமே உடைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, லத்தீன் மொழிகள்ல மட்டும்தான் ஆராதனை நடக்கும். இல்ல ரோமர்கள் கண்ட்ரோல்ல இருந்தா லத்தீன் மொழி நிறைய இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த லத்தீன் மொழியும் உடைக்கப்பட்டது சரியா? எல்லா மொழிகளிலும் வேதாகமும் எழுதப்பட்டது. எப்ப? அந்த காலத்திலேயே. இப்படிலாம் அந்த மார்ட்டின் லூத்தர் வந்த பிறகு சொன்னல புராட்டஸ்டன்ட் திருச்சபையோடு சேர்ந்து என்ன செய்து செயல்படுது. அது மட்டும் இல்ல, கிபி 1520 மார்ட்டின் லூத்தரை ரோம சபையிலிருந்து நீக்கிட்டாங்க சரியா? அவரை நீக்கிட்டாலும் பரவாயில்ல, அவங்க என்ன செய்யறாங்களா, அங்க இருக்கிற ராஜாக்கள் பெரியவர்கள் அவங்களுக்கு தேடவும் அதுவும் அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கவும் வந்துட்டாங்க. அதனாலதான் அந்த பட்டணத்துல இருக்கிற திருச்சபைகள் அந்த வளர்ச்சி இல்லாம
மனுஷனை தேடினதுனால, ஆண்டவரை விட்டதுனால திருச்சபை என்ன செய்தது? படுக்க ஆரம்பிச்சுட்டு. எழுப்புதலே இல்லை. நம்ம சொல்றோம்ல, ஆண்டவரே திருச்சபையில எழுப்புதலை தாரும் அப்படின்னு கேட்கிறோம். யாராவது திருச்சபையில குடிச்சிட்டு வரவனுக்காக, திருடிட்டு வர்றவனுக்காக, கெட்ட வார்த்தை பேசுறவனுக்காக, கொள்ளி அடிக்கிறவனுக்காக யாரும் ஜெபம் பண்றாங்களா பாருங்க. பாஸ்டிங் பீரியட்ல ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பயம், ஏதாவது சொல்லிடுவாரோ. நாங்க ஒன்று ஜெபம் பண்ணேன், தைரியமா ஜெபம் பண்ணலாம். ஏன்? திருச்சபை இது கர்த்தருடைய ஆலயம், ஆண்டவருடைய ஆராதனை. மனுஷனுக்கு அவன் முகத்தை பெருமைப்படுத்துறதுக்கு நம்ம வரணும் அவசியம் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, பெரிய எழுப்புதல் இந்த தோமா ஆலயத்துல என்ன செய்யும்? உண்டாகும். நான் உங்க பல நாளா உங்களை சொல்லிட்டே இருக்கேன். இதுக்காக நீங்க என்ன செய்யணும்? செபிக்கணும். அப்ப கடைசியில என்னாச்சுன்னா, குழந்தைகள் ஞானஸ்நானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? அது மட்டும் இல்ல, இந்த திருச்சபையில இங்கிலாந்து மன்னன் ஹென்றி VIII அவர் தான் எல்லாத்தையும் ஏற்று இங்கிலாந்தின் சட்ட முறைப்படி, விதிப்படி இந்த திருச்சபைகளுக்கு நான் தான் தலைவர், இப்படி இனிமே ஒழுங்கா இந்த திருச்சபைகள் என்ன செய்யும்? நடக்கும் அப்படின்னு ரோம திருச்சபை சாம்ராஜ்யத்தில் இருக்க போப்பை எதிர்த்து இவர் கொண்டு வந்தது பிறகுதான் திருச்சபையில கொஞ்சமாவது என்ன செய்தது. அதனாலதான் ஆங்கிலிக்கன் திருச்சபை நிறைய இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆங்கிலிக்கன் திருச்சபை இங்கிலாந்துடைய அந்த ஆராதனை போலவே இருக்கும். அந்த ஆர்கன் இருந்தாலும் சரி, இதை நீங்க திருநெல்வேலி, தூத்துக்குடியில நிறைய பார்க்கலாம். அந்த சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். பாட்டு வழியாவே ஆராதனை என்ன செய்யணும்? நடக்கும். கம்யூனியன் சர்வீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அவ்வளவு அழகா கொண்டு போவாங்க. அப்போ அந்த திருச்சபையெல்லாம் ஆங்கிலிக்கன் பாரம்பரியல வந்த திருச்சபையும் மிஷனரிகளும் அப்படிதான். ஆனா இந்த ஹென்றி VIII வந்த பிறகுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்ன செய்து மாற ஆரம்பித்தது. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு யோசித்து பாருங்க, நம்முடைய திருச்சபை ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? எப்ப ஆரம்பிச்சது? 87 இல்லையா? இத்தனை ஆண்டு ஆகியும் நம்முடைய திருச்சபை எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது யோசித்து பாருங்க. ஒரு சின்ன ஆலயம், இப்ப பெரிய ஆலயத்துக்கு நம்ம கட்டிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த பெரிய ஆலயத்துக்கு கட்டுறோம்னா அன்னைக்கே நமக்கு ஒரு தரிசனம், இந்த திருச்சபை என்ன செய்யணும்? வளரணும்னா திருச்சபை மக்களும் முதல்ல என்ன செய்யணும்? வளரணும். அதனால இந்த நாட்களை இப்படிப்பட்ட சர்தை திருச்சபையை குறித்து விளக்கமா நாம தியானித்திருக்கிறோம். இது முடிவு பெறல, இன்னும் திருச்சபையினுடைய காரியங்களை கொடுத்து தொடரும். அடுத்த முறை இந்த திருச்சபைக்கு, அதாவது சர்தை திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனைகளை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். இப்பொழுது தலைகளை தாழ்த்துவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு நம்மளை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்தை சபையை குறித்து நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொண்ட நாங்கள் எங்களுடைய திருச்சபையில எழுப்புதல் வர எங்கள் மூலமாக ஆவியின் கனிகளும் ஆவியின் வரங்களும் வெளிப்பட நீர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய தூங்க ஆலயத்திலையும் கூட ஆண்டவரே, ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். நான் இந்த ஸ்தலத்தை விரும்பினபடியால் இதனை வாசம் பண்ணுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வாசம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.